குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் 24 மணி நேர சேவைகள் இன்று முதல் ஆரம்பம். இந்த அரசாங்கமும் முன்னைய அரசாங்கங்களைப் போல் செயற்படுகின்றது. மீனவர்கள் குற்றச்சாட்டு. அறுவை சிகிச்சைகளுக்காக அரசு மருத்துவமனைகளில் அதிக நோயாளிகள் காத்திருப்பு. இன்று முதல் 24 மணி நேர சேவையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் இன்று முதல் 24 மணி நேரமும் செயற்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று முதல் இரவு நேரங்களில் பத்திரமுள்ள பகுதிக்கு விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அறுவை சிகிச்சைகளுக்காக அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் வரிசையில் காத்திருப்பு. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சமத்குமார் நாயக்க மற்றும் சுகாதாரத்துறை பிரதானிகளுக்கிடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. அரசு வைத்தியசாலைகளில் அறுவை சிகிச்சைகளுக்காக அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகள் வரிசையில் காத்திருப்பதால் அந்த வரிசைகளை குறைக்க ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. இந்த குழு 1 மாதத்திற்குள் இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதற்கேற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இருதய, கண், சிறுவர் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட ஏராளமான நோயாளர்கள் அரச மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வரிசையில் காத்திருக்கின்றனர். அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை சமாளிக்க ஜனாதிபதி நிதியம் மற்றும் ஏனைய துறைகள் மூலம் வழங்கக்கூடிய நிவாரணம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் அரசு வைத்தியசாலைகளில் அலுவலக நேரத்துக்கு பிறகு அறுவை சிகிச்சைகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் வைத்தியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. சுகாதார பிரதி அமைச்சர் முதித கன்சக விஜயமுனி, சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜெயசிங்க, மேலதிக மருத்துவ சேவைகள் செயலாளர் வைத்தியர் லக்ஷ்மி சோமதுங்க, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோசன் கமகே ஆகியோரும் எமது நாட்டின் பிரதான மருத்துவமனைகளின் பணிப்பாளர்கள், வைத்திய நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர். புதிய அரசாங்கமும் மீனவர்களின் பிரச்சினையை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு. வடபகுதி மீனவர்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்கு தற்போதைய அரசாங்கமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வடபகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். வடக்கு மாகாண கடத்தொழில் இணையம் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் ஆகியவற்றின் செயற்குழு கூட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வடக்கு மாகாண கடத்தொழில் இணையத்தின் பேச்சாளர் அன்னலிங்க மன்னராசா, அபிவிருத்தி என்ற மாயையில் ஆழ்த்தி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கின்ற செயற்பாட்டை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுப்பதாக தெரிவித்தார். ஜனாதிபதியையும் பிரதமரையும் சந்தித்து தங்களது பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இதன்போது கருத்து வெளியிட்ட வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் முகமது ஆலம், இந்த ஆண்டுக்கான பாதீட்டில் மீனவர்களுக்கு பயனுள்ள எந்த முன்மொழிவுகளும் உள்ளிடப்படவில்லை என தெரிவித்துள்ளார். அத்துடன் மீனவர்கள் தொடர்பான தங்களது நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் மாற்றவில்லையாயின் அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்கள் விவகாரத்தில் நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தமிழக கடத்தொழிலாளர் சங்கங்களின் தலைவர்கள் மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் கோரியுள்ளனர். நேற்றைய தினம் அவரை சந்தித்த போது அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்ததாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடத்தொழிலாளர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என தமிழக கடத்தொழிலாளர் சங்கங்களின் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கை காரணமாக மிகுந்த அச்சத்துடனேயே கடற்தொழில் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை இந்த பிரச்சினைக்கு தீர்வை எட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தாம் பல சந்தர்ப்பங்களில் எழுத்து மூலமாக மத்திய அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளதாக தமிழக மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதன்போது பதிலளித்துள்ளார். அத்துடன் தங்களது தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்பி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களின் பட்டியலில் ஏனைய கட்சிகளையும் இணைக்க முடியும். சி.வி.கே. சிவஞானம் தெரிவிப்பு. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசியம் சார்ந்த சகல கட்சிகளையும் ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்த வைப்பதற்கான முயற்சியை இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுத்துள்ளதாக அதன் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் மேலும் வெற்றிடங்கள் நிலவுவதாகவும் தேவை ஏற்படின் அதில் ஏனைய தரப்பினரையும் இணைத்துக் கொள்ள முடியும் எனவும் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிப்போர் மீது சட்ட நடவடிக்கை. உணவு வகைகளின் விலையை திடீரென அதிகரிக்குமாறு கோருகின்ற சங்கங்களின் சட்டத்தன்மை தொடர்பில் ஆராயப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. தற்போது பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளதாகவும் திடீரென உணவுப் பொருட்களின் விலையை அதிகரிக்க முடியாது எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த முறை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள பாதீட்டில் உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளுக்கு நிவாரணம் வழங்கப்படாமையினால் தேநீர், பால் தேநீர் உள்ளிட்டவற்றின் விலையை அதிகரிப்பதாக அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் குறித்த உணவு வகைகளின் விலையை அதிகரிப்பதாக அந்த சங்கத்தின் தலைவர் கர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். உப்பு, தேங்காய், முட்டை, கோழி இறைச்சி உள்ளிட்டவற்றின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுவதாகவும் இதனால் தங்களது தொழில்துறை வெகுவாக பாதிப்படைவதாகவும் அகில இலங்கை உணவக மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். வாகனங்களுக்குள் சிறுவர்களை விட்டுச் செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் இரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை பதிவாகக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பணியிடங்களில் இருக்கும்போது அதிக நீரை பருகுமாறும் வீடுகளில் உள்ள முதியவர்கள் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வாகனங்களுக்குள் சிறுவர்களை விட்டுச் செல்வதை தவிர்க்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் சேவையை ஆரம்பிக்கும் சிவகங்கை கப்பல். காங்கேசந்துறை நாகப்பட்டினத்துக்கு இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது எதிர்வரும் 22ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுச்சாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 22ஆம் தேதி காலை 7:30 மணியளவில் நாகப்பட்டினத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசந்துறையை வந்தடைய உள்ளது. பின்னர் அன்றைய தினம் மீண்டும் பிற்பகல் 1:30 மணியளவில் காங்கேசந்துறையில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் பயணிகள் போக்குவரத்து கப்பல் நாகப்பட்டினத்தை சென்றடையும். இந்த பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த வாரத்தின் 6 நாட்களும் இடம்பெறும் என சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுச்சாமி தெரிவித்துள்ளார்.